ஸ்டேஷனில் இறங்குறாரு. அப்படி இறங்கும்போது கிட்டத்தட்ட அர்த்தராத்திரி. அந்த நேரத்தில் வண்டிக்கு எங்கே போகிறது? இந்த மாதிரி ஊபரா, ஓலாவா, ரெட் டாக்ஸியா, ஆட்டோவா ஒன்றும் கிடையாது, புக் பண்ணவும் முடியாது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு முழிக்கும் பொழுது ஒரு குதிரை வண்டிக்காரன் வந்து அவர் பேரை சொல்லி கூப்பிட்டு வாங்க அப்படின்னு. ஆஹா பரவாயில்லையே, இங்கே அனுப்பிச்சிட்டாரு, நானும் அதுக்குமே நியூஸ் போயிடுத்து போல இருக்கு, நம்மளை குதிரை வண்டி அனுப்பிச்சிட்டாரு. குதிரை வண்டியில் ஏறி போகிறேன். ஏறி போன உடனே அந்த குதிரை வண்டிக்காரன் கொஞ்சம் நேரத்தில் கேட்குறான், 2 கிட்டான ஒரு நேரத்தில் வந்து இருக்கிறீர்களே, பசிக்குமே, ஏதாவது சாப்பிட்டீங்களா? எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இல்லை ஒன்றும் இல்லை சாப்பாடெலாம் கொடுத்துட்டு இருக்காரு, இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி டிஃபன் எல்லாம் கொடுக்குறான். அவரும் சந்தோஷமாக சாப்பிட்றாரு. ஆஹா பரவாயில்லையே, நானா இவ்வளோ ப்ரிப்பேர்டாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு கொஞ்சம் நேரத்தில் போனோடனே கொஞ்சம் இயற்கை மழைக்கு வரவும் ஒரு 2 நிமிஷம் வண்டியில் இருக்குப்பா, ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு குதிரை வண்டியிலேருந்து இறங்கி அப்படி போகிற ஊர் வந்து போனால் போயிட்டு இந்த பக்கம் வந்து பார்க்க குதிரை வண்டிக்காரனை காணும். எங்கடா போனான் அப்படின்னு தெரியலன்னொடனே சரி சொல்லிட்டு சரி எப்படி விசாரிச்சு எப்படியும் அவங்க தெரியும், சின்ன ஊர் தானே கண்டுபிடிச்சிடலாம், அது ஒரு பொண்ணு பிரசவ வழியில் அவஸ்தைப்படுறாங்க போது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அப்படி தேடி போகிறார். அடுத்த தெருவில் கண்டுபிடிச்சிட்டார். போய் நிற்கிறார். இந்த மாதிரி பாபா வந்து உங்களுக்கு உதி கொடுத்து விட்டார், இந்த ஹாரத்தி பாடலும் எழுதி கொடுத்து விட்டார், இதை வந்து இருக்கிற பக்தர்களை விட்டு பாட சொன்னார். நானும் ரொம்ப சந்தோஷம், ஆஹா சுவாமி எவ்வளோ உனக்கு மேலே கருணைன்னு சொல்லிட்டு உடனே அந்த உதி எடுத்து தண்ணியில் கலந்து அந்த பெண்ணுக்கு கொடுத்து விபூதியை நெத்தியில் இட்டு விட்டு அந்த ஹாரத்தி பாடலை அந்த பெண்கள்லாம் சுற்றி நின்று பாடின உடனே கொஞ்ச நேரத்திலேயே குழந்தை சுகப்பிரசவமாகி அருமையாக குழந்தை பிறந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. உடனே இவர் அடுத்த நாளைக்கு நான் கிளம்புறேன், நீங்கள் குதிரை வண்டியெல்லாம் அனுப்பிச்சி விட்டீங்க, எனக்கு சாப்பாடெல்லாம் கூட கொடுத்து விட்டீங்களே அப்படின்னோட, நானா குதிரை வண்டியா எப்போ அனுப்பிச்சேன் அப்படிங்கிறாரு. நான் ஒன்றும் அனுப்பலை, நீங்கள் வர்ற விஷயமே எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாதப்போ நான் எப்படி அனுப்பிச்சிருக்க முடியும் அப்படின்னோட, இல்லை சாப்பாடெல்லாம் வேற வந்தது. பண்ணவே இல்லை, பண்ணது முழுக்க சாட்சாத் அந்த சாயி பகவான் தான். அவாதான் அந்த அம்மாவாக இருந்து உங்களையும் கவனிச்சு என்னையும் கவனிச்சு எல்லாரையும் கவனிச்சிருக்காரு. எனக்கு நீங்கள் வரதே தெரியாமல் நான் எப்படி ஏற்பாடு பண்ண முடியும்? எப்பேற்பட்ட கருணை நம்ம சுவாமிக்கு. கருணா பூர்ணன் இல்லையா, கருணாநிதி அவர், கருணையே வடிவானவர், ஆனந்தமே வடிவானவர்.